அதாவது ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாப் இருக்கு. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம லைஃப் டைம் மணி ஏர்ன் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வேலைக்கு போறவங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு யாரு வேணாலும் இந்த ஜாப் மூலமா பெரிய இன்கம் வாங்கலாம். இந்த ஜாப் மூலமா நிறைய பேர் ஆவரேஜா 20 to 30K இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஜூம் ஆப்ல சொல்லி தருவாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தருவாங்க. சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது TalksByAshok சேனல். எனக்கு பேய், பிசாசு, ஆவி இது மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க. அப்படி யாராவது என்கிட்ட வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொன்னால் நான் உடனே ஏதாவது ப்ரூஃப் காமிடா, அப்போ தான் நான் நம்புவேன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூஃப் இல்லாமல் நம்பக்கூடாது இல்லை. ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைவ் டிவி சேனலில் சிக்கினா 5 திகிலூட்டுற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே பேய், பிசாசுலாம் உண்மையிலே இருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2016 ஒரு இங்கிலீஷ் டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்ல ரீசெண்டா முடிஞ்ச ஃபுட்பால் மேட்சை பத்தி அங்க இருந்த சேனல் ஆங்கர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த கிரவுண்ட்ல வண்டியை தள்ளிட்டு போற கிரவுண்ட்ஸ்மேன் ஒருத்தர் மாயமா மறைறாரு. இந்த விஷயமே ரொம்ப மர்மமா இருக்கும்போது முன்னாடி மறைஞ்சார்ல அவர் பக்கத்துல இருந்த 2வது மனுஷனும் மாயமா மறைறாரு. இந்த லைவ் ஃபுட்டேஜை பார்த்த உடனே ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் ஒரு பட்டிமன்றமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இதை வீடியோ எடிட்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் கிரவுண்ட்ல பேய் இருக்கிறத கேமரா கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த லைவ் வீடியோ ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு. இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோல இருக்கிறது எடிட்டா இல்ல பேயான்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நார்வே நாட்டில் இருக்கிற ஒரு டிவி சேனல்ல பொதுமக்கள் கிட்ட லைவா இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லைவ் வீடியோல ட்ராலியோட வந்த பொண்ணு கேமரால இருந்து வெளியே போகும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த பொண்ணு மாயமா மறையறா. இந்த வீடியோவை யூடியூப்ல போட்ட உடனே வைரல் ஆகி கொஞ்ச நாள்லயே மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணிடுச்சு. கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்லாம் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ டைம் டிராவலுக்கு ஒரு எவிடன்ஸ்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் இந்த வீடியோல ஆப்டிக்கல் இல்யூஷன் இருக்கு, அதனால தான் ஒரு பொண்ணு 2 பொண்ணா தெரிஞ்சான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த வீடியோல சூப்பர் நேச்சுரல் விஷயம் ஒன்று கண்டிப்பா இருக்கு. 2017 இங்கிலாந்துல இருக்கிற டெபி மெரிக்குன்றவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் கடையில 3 பொம்மையை வாங்குறாங்க. அந்த பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த 3 பொம்மையில ஒரு பொம்மை மட்டும் விசித்திரமான விஷயம் செய்யற மாதிரி டெபிக்கு தோணுது. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டெபி ஹஸ்பண்டோட கால்ல யாரோ கீறி இருக்கிற மாதிரி ஒரு காயம் இருந்திருக்கு. அந்த கீரலோட கையளவும் டெபி வாங்கிட்டு வந்த அந்த பொம்மையோட கையளவும் ஒரே சைஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை ஒரு பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணி கார்டன் ஷெட்ல வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மையும் டெபியும் இங்கிலாந்துல இருக்கிற ஐடிவி சேனல்ல இன்டர்வியூ பண்றாங்க. அந்த சேனல் ஆங்கர் டெபி கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் கேள்வி கேட்கும் போது பொம்மை உட்கார்ந்து இருந்த சேர் சும்மா இல்லாம ஆட ஆரம்பிக்குது. அதனால அங்கிருந்த ஆங்கரும் சரி டெபியும் சரி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. £5 each, hands up, I bought them to resell. That chair's beginning to rock. Look at that. Who's doing that? Stop it. Who's doing that? இந்த லைவ் வீடியோவை நம்ம எப்போ பார்த்தாலும் ரொம்ப திகிலாகவே இருக்கும். நம்ம 4வதா பார்க்க போற இந்த ஷார்ட் வீடியோ கிளிப்பை ஒரு லைவ் ஃபுட்பால் மேட்ச்ல இருந்து எடுத்தாங்க. Es correcto, ningún amonestado. கோல் கீப்பர் ஃபுட்பாலை கிளிக் பண்ணி விளையாட ஆரம்பிச்ச உடனே ஒரு மர்மமான இருண்ட உருவம் கிரவுண்ட் ஸ்டாண்ட் வழியா ஓடுது. அந்த உருவம் ரொம்ப வேகமா கிரவுண்ட்ல இருந்த மனுஷங்க உடம்புல புகுந்து ஓடுது. Es correcto, ningún amonestado. இந்த வீடியோவை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற உருவம் மனுஷன் உருவத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் இந்த வீடியோல வர உருவம் ஒரு ஷேடோ மேனோட உருவம்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப நாளாவே இந்த வீடியோ ஒரு குழப்பமான வீடியோவா மக்கள் கிட்ட இருக்கு. தாய்லாந்து நாட்டில் இருக்கிற ஒரு டிவி சேனல்ல லைவ் டாக் ஷோ நடத்தினாங்க. அந்த டாக் ஷோல கலந்துகிட்ட தாய்லாந்து மாடல் ஒருத்தவங்க ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த தாய்லாந்து மாடல் சேனல் ஆங்கர் கிட்ட நான் வெக்கேஷனுக்கு வெளியூர் போகும்போது என் உடம்புல ஒரு ஆவி புகுந்துக்குச்சுன்னு சொன்னாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் ரொம்ப பசியில இருக்கேன், எனக்கு பன்னீர் ரத்தத்தை கொண்டு வான்னு அந்த ஆங்கர் கிட்ட ரொம்ப சத்தமா கத்தி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த சேனல் ஆங்கர் புத்தர் சிம்பிள் போட்ட நெக்லஸை அந்த பொண்ணோட கழுத்துல வைக்க ட்ரை பண்றாரு. அதனால அந்த மாடல் சுத்தமா கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப சத்தமா கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க.
இந்த வீடியோ தாய்லாந்து நாட்டுல ரொம்ப வைரல் ஆகி ஒரு சில நாள்லயே மில்லியன் வியூஸை தாண்டிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸ் சில பேர் அந்த பொண்ணு உடம்புல எந்த பேயும் இல்ல, அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே உடம்புல பேய் பிசாசி ஏதாவது இருக்குதான்ற குழப்பத்திலேயே தாய்லாந்து மக்கள் இன்னும் இருக்காங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த 5 வீடியோவும் ரொம்ப திகிலாவும் பயங்கரமாவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல பார்த்த 5 வீடியோல எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப திகிலா இருந்துச்சுன்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் திகிலூட்டணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும், அது மூலியமா ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.